அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பிப்ரவரி 1ஆம் தேதி சம்பளம் வாங்கியவுடன் வாங்க வேண்டிய முக்கியமான 2 பொருட்கள் என்ன அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம சம்பளம் வாங்கின சம்பளம் நம்மக்கிட்ட நல்ல ஒரு சுப செலவாகவும் நல்ல ஒரு சேமிப்பாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த பொருள் நீங்கள் கட்டாயமாக வாங்கணும். அப்படி வாங்கினீங்க அப்படின்னா வீண் வரி செலவுகள் வராமல் இருக்கும். வீண் வரி செலவுகள்னு என்ன அப்படின்னா நமக்கு தேவையில்லாமல் மருத்துவ செலவு, ஒரு சில பொருள் நமக்கு நல்லா தான் இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா விண்வரையமாக அது ஒரு செலவாக வந்துடும். அந்த மாதிரி நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா சம்பளம் வாங்கின முதல் பணத்தில் நம்ம மங்களகரமான பொருட்கள் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி செலவுகள் வராது. அந்த பொருளை வாங்கி வராகி எண்ணெய் பாதத்தில் வைத்து வழிபாடு செய்துட்டு நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு இருக்கும், வீண் வரி செலவுகள் வராமல் இருக்கும். என்ன பொருட்கள் வாங்க வேண்டும் அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம சம்பளம் வாங்கின உடனே முதல் பொருளாக கல்லுப்பு தான் வாங்கணும். அந்த கல்லுப்பு லக்ஷ்மி கடாட்சம் கொண்டது. அந்த லக்ஷ்மியை நம்ம வாங்கி நம்மக்கிட்ட தக்க வைக்கிறோம். அதனால் கல்லுப்பு தான் முதல்ல வாங்கணும். அடுத்தது மஞ்சள் வாங்கணும். ஒரு சின்ன பேக்கெட்டு மஞ்சள் பொடி வாங்கினாலே போதும். அது கஸ்தூரி மஞ்சளாக இருக்கலாம், அல்லது சமையலுக்கு பயன்படுத்துகின்ற மஞ்சளாக இருக்கலாம், வெள்ளி மஞ்சளாக இருக்கலாம், குண்டு மஞ்சளாக இருக்கலாம். ஏதாவது ஒரு மஞ்சள் வகைகளில் மஞ்சள் ஒன்று வாங்கணும். வாங்கி அதை நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் வைத்து சுவாமி கும்பிட்டுட்டு அதாவது விளக்கேற்றி வச்சுக்கோங்க. வராகி எண்ணெய் படம் இருக்குன்னா வராகி எண்ணெய் படத்திற்கு விளக்கேற்றி வைத்துட்டு அவங்க முன்னாடி இந்த பொருட்களை வைங்க. லக்ஷ்மி தாயார் படத்திற்கு முன்னாடி வைத்துட்டு வழிபாடு செய்துட்டு அந்த மஞ்சளையும் அந்த கல்லுப்பையும் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம், சைவ சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கும். அந்த மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா பணப்புழக்கம் அதிகரிக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா 1ஆம் தேதி சம்பளம் வாங்குவாங்க, ஒரு 5ஆம் தேதி 6ஆம் தேதியே பாதி பணம் அவங்களுக்கு முடிஞ்சிடும். ஒரு 20ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு டோட்டலாக டைட் ஆயிரும். செலவழிக்க காசு கூட இருக்காது, அந்த அளவுக்கு டைட் கொடுத்துரும். அந்த மாதிரி இல்லாமல் இருப்பதற்காக இந்த மாதிரி மங்களகரமான பொருள் வாங்குங்க. வீண் வரை செலவுகள் உங்களுக்கு தடுக்கப்படும். மற்றும் சேமித்து வைத்து பழகுங்க. இப்போ சம்பளம் ஒரு 10,000 20,000 வாங்குறீன்னு வச்சுக்கோங்கமே, அந்த 20,000த்தில் ஒரு 1,000 ரூபாவது வாங்கிய உடனே பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வாங்கிட்டு அந்த ஒரு 1,000 ரூபாய் நீங்கள் சேமித்து வைக்கிற பழக்கத்துக்கு ஒரு உண்டியிலையும் அல்லது ஒரு பர்ஸ்லேயே தனியாக எடுத்து வச்சுருங்க. அந்த பணத்தை நீங்கள் எக்காரணத்தை கொண்டு நம்ம எடுக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு நம்ம அப்படி வச்சோம் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் எடுக்க மாட்டீங்க. ஒரு வைராக்கியத்தோடு நீங்கள் உங்களால் சேமித்து வைக்க முடியும். ஒரு பணத்தை சேமித்து வைக்கிறதுக்காக நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அந்த பணத்தை நம்ம எடுக்கவே கூடாது அப்படிங்கிறது வைராக்கியம் இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அந்த அமௌண்ட்டை தொடவே மாட்டீங்க. உங்களுக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக நிச்சயமாக உங்களுக்கு சேரும். அது மட்டும் இல்லை, ஒரு சில நாள் நம்ம பணத்தை சேமித்து வைக்கிற நாள் ரொம்ப சிறப்பான நாள் அமையும். அந்த நாளன்று நீங்கள் சேமித்து வைக்கும்போது உங்களுக்கு இன்னமும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா பண சேமிப்பு அதிகரிக்கும். சம்பளம் வாங்கின உடனே முதல்ல மங்களகரமான பொருட்கள் வாங்கணும், சேமித்து வைக்க. 3ஆவதாக வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வாங்கி வச்சுக்கிடணும். அப்படி வாங்கி வைக்கும்போது தான் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வாழ்வு வாழ்கிற மாதிரி நமக்கு ஃபீல் இருக்கும். அதாவது குறையில்லாமல் நம்ம வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் இல்லை நான் ஒவ்வொரு பொருளாக தான் நான் வாங்குவேன் அப்படி இருப்பவர்களுக்கு எந்த பொருள் பார்த்தாலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனநிலையை உங்களுக்கு கொடுத்துரும். அதனால் சம்பளம் வாங்கிய உடனே தேவையான மல்லிகை சாமான் உங்களுக்கு எது அதிகமாக தேவைப்படுதோ அந்த பொருட்களை நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். அரிசி கட்டாயமாக வாங்கணும். அரிசி, புளி, எண்ணெய் எல்லாருக்குமே நிறையா தேவைப்படும். எண்ணெய் வாங்கி வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் துவரம்பருப்பு, இந்த மாதிரி மங்களகரமான பொருட்களை நம்ம வாங்கி வைக்கிறது நமக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை இன்னமும் அதிகரித்து கொடுக்கும். இந்த பொருட்களை நீங்கள் வாங்கி வச்சுக்கிடணும். என்னென்ன தேவையோ அத்தனை பொருட்களும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிடணும். அதற்கப்புறம் தான் மற்ற செலவுகளை நீங்கள் பார்க்கணும். இந்த மாதிரி பொருட்கள் வாங்கி நம்ம இந்த மாதிரி செய்தாலே போதும், நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வராகி எண்ணெய் வழிபாடு செய்பவர்கள் வராகி அம்மனுக்கு முடிந்தால் மஞ்சள் தீபம் ஏற்றி வைத்து இந்த மங்களகரமான பொருட்கள் வைத்து நீங்கள் ஒரு டம்ளர் பானகம் வைத்தால் கூட போதும், அல்லது சர்க்கரை வைத்தால் கூட போதும், வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். உங்களுக்கு முன்னேற்றம் மென்மேலும் உயரும். அதற்கப்புறம் ரொம்ப முக்கியமானது பிப்ரவரி 1ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா 1ஆம் தேதி குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு என்பது பார்த்திங்க அப்படின்னா குலதெய்வம் படம் இல்லாதவர்கள் விளக்கு வைத்து வழிபாடு செய்யலாம். எப்படி வராகி எண்ணெய் நம்ம விளக்கு வைத்து வழிபாடு செய்கின்றோமோ அதே போல் குலதெய்வத்திற்காகவும் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து அவங்களுடைய பெயர் இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்திற்குன்னு ஒரு பேர் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பேரை சொல்லி ஓம் குலதெய்வம் அந்த பேரை போட்டு நமக அப்படிங்கிறது ஒரு 108 முறை சொன்னாலே போதும். அவங்களுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும்.
குலதெய்வம் கோயில் பக்கத்தில் இருக்கவங்களாம் அடிக்கடி போயிட்டு வருது ரொம்ப சிறப்பானதாக பலன் கொடுக்கும். நாளைக்கு காலை பிப்ரவரி 1ஆம் தேதி காலை வந்து நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து நல்ல மங்களகரமாக நீங்கள் வைத்து ஒரு மாக்கோளம் போட்டு நிலைவாசலில் விளக்கேற்றி வைத்து முடிந்தால் மாவிளை தோரணம்லாம் கட்டலாம். ரொம்ப நல்லது. முதல் நாள் நம்ம வந்து தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மாதமாக இருந்தாலும் சரி, அந்த முதல் நாள் வரவேற்பு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதம் முழுவதுமே நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். வராகி அன்னை வழிபாடு செய்பவர்கள் வந்து ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கோங்க, அல்லது ஒரு செம்பில் தண்ணீர் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் ஒரு பச்சை கற்பூரம் துண்டு போட்டு ஒரு ஏலக்காய் ஒன்று போட்டு கிராம்பு போட்டு வச்சுட்டு அந்த நீரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீடு முழுவதும் தெளித்து விடுங்க. உங்கள் குலதெய்வத்தை நினச்சி வராகி அன்னை நினச்சி அந்த வீடு முழுவதும் தெளித்து விடுங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல் வராகி பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தொடர்ந்து பார்க்கலாம்.